ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹலோ லைட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் எதேச்சியாக பார்த்துருக்கும் போது ஹலோ ஆப் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஹலோ லைட் ஆப் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதில் இந்த ஹலோ லைட் ஆப்புக்கும் ஹலோ ஃபுல் வெர்ஷன் ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லி தரணும்னு நினச்சேன். அதுக்காக அந்த ஆப் பற்றின ரிவ்யூ நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மூலமாக நீங்கள் ஒரு லைட் ஆப்னா என்ன, ஒரு ஃபுல் வெர்ஷன் ஆப்னா என்ன, இதுக்குமான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த ஹலோ லைட் ஆப்பை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நீங்கள் ஹலோ பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த ஆப் இன்டர்ஃபேஸ் ஹலோ மாதிரியாக நம்ம ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் நம்மளோட கண்டென்ட் லாங்குவேஜ் கேட்குறாங்க. நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இது போல தான் ஓப்பன் ஆகுது. நார்மலாக இதை பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ஃபீல்மே புதுசாக கிடைக்கல அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ ஆப்பில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இதுவும் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் என்கிட்ட நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் எனக்கு இது போல் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் இப்போ நான் லாகின் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க. என்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இதில் மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ ஃபுல் வெர்ஷன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3 ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ்புக், கூகுள், இமெயில் அது போல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆப்ஷன் இதில் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். ஓகேவா, அதுக்கப்புறம் லாகின் பண்ண பிறகு எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹலோ அஃபிஷியல் ஐடி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப்லாம் இங்கே போட்டிருந்தேன். நீங்கள் குறைஞ்ச விலையில் ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அப்டேட் எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் அண்டு நிறைய அப்டேட் நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வாதமாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் செய்தி கொடுத்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கமெண்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மெசேஜாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நமக்கு உடனடியாக இன்ஸ்டன்ட் ரிப்ளை கொடுக்குறது, மேலும் அவங்களுக்கான சொல்யூஷனை கொடுக்குறது, இல்லைனா அதுக்கான சொல்யூஷன் வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு வரும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நான் கண்டிப்பாக கொடுத்து வரேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆகிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரை ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா, அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட்டு தொடர்ந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு எதுவுமே தெரியல புதுசாலாம். ஜஸ்ட் எனக்கு ஹலோ ஆப் எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். ஜஸ்ட் நான் சொன்ன ஃபஸ்ட் நான் பாயிண்ட் அவுட் பண்ணதுன்னா அந்த லாகின் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேறு அக்கௌண்ட் தான் இதில் லாகின் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி மெயில் ஐடி மூலமாக பார்த்தீங்கன்னா ஹலோவில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த மெயில் ஐடி ஆப்ஷன் லாகின் பண்ணுறது இல்லாதது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மெயில் ஐடியில் லாகின் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஹலோ லைட் ஆப்பில் என்னால் அந்த மெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ண முடியலை. அதனால் எனக்கு புது அக்கௌண்ட் தான் கிரியேட் ஆகுது. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி மெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணிங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு கடுப்பேற்றும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் இருக்குது இன்டர்ஃபேஸ் எல்லாமே. நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இதில் அவங்களே நிறைய கேட்டகரிஸ் உங்களுக்காக அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்து இது பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் ஏதாவது தேடணும்னா கூட நீங்கள் தேடிக்கலாம். இப்போ நான் தமிழ் சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாமே வருது. இது போல் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் இந்த சர்ச்சிங் ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்கடுத்த அப்டேட் என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாதிரி அப்படியே தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எதாவது வருது, உங்களுடைய கமெண்ட்ஸு, அப்புறம் உங்கள் ஃபாலோவர்ஸ், லைக்ஸு யாரெல்லாம் அவங்க டேக் பண்ணுறாங்க, அப்புறம் இவங்களோட சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அதே போல் தான் இங்கே சேமாக இருக்குது. இதில் வேறு எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் ப்ரொஃபைல் வரலாம். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது புதிய பதிவை உருவாக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க. இது புதுசாக இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே லைக் போடுறதாக இருக்கட்டும், இல்லை வீடியோ வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே சேமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். இப்போ ஃபுல் வெர்ஷன் ஆப், லைட் வெர்ஷன் ஆப் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இப்போ ஃபுல் வெர்ஷன் ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ ஹலோ ஆப்போட ஃபுல் வெர்ஷன் ஆப்போட இது வந்து ஒரு 40 MP 50 MP இருக்குன்னா, அதில் லைட் வெர்ஷன் ஆப் பார்த்தீங்கன்னா இதோட MP ஆல் பார்த்தீங்கன்னா வெறும் 9 MP தான். அதனால் உங்கள் மொபைலில் நீங்கள் இந்த லைட் வெர்ஷன் ஆப் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ஃபியூச்சர்லாம் இங்கே எனேபிள் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அப்புறம் மைனர் அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லைட் வெர்ஷன் ஆப்போட இருக்கிற
ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நார்மலாக அந்த ஆப்பில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்கும். இதே போல் எல்லா ஆப்புக்குமே பார்த்தீங்கன்னா லைட் வெர்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைட் இருக்குது, அதே போல் ட்விட்டர் லைட் இருக்குது, அது போல் எல்லாமே இருக்குது. அதாவது யூடியூப் லைட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யூடியூப் ஒரே ஃபுல் வெர்ஷன் ஆப் தான். ஓகேவா? அது போல் நிறைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது போல் லைட் வெர்ஷன் ஆப் விட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர், அதாவது நாங்கள் இந்த ஆப் பயன்படுத்துகிற அவங்க வந்து ரொம்ப இதாக பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஃபோன் சிலருக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த லைட் வெர்ஷன் ஆப்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா நீங்கள் லைட் வெர்ஷன் ஆப்பை பயன்படுத்த ஆரம்பிங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எல்லா ஆப்புமே எப்படி லைட் வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. சில ஆப் பார்த்தீங்கன்னா லைட் வெர்ஷன் விட்டுருக்க மாட்டாங்க, அந்த ஆப்பையுமே நம்ம எப்படி லைட் வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ கிளிக் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.